நான் இன்னைக்கு பண்ண போகிறது கீழக்கரை ஃப்ரான்ஸ். இது இறாலில் பண்ணுறது. இதுக்கு தேவையானது வந்து இறால் 1/4 கிலோ, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தேங்காய் பால் பவுட்ரு, இது கோகனட் மில்க் போட்டுருவாங்க. தேங்காய் பால் பவுட்ரு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது. இறாலை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கணும். போட்டு உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே, ஒரு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 கிலோக்கு ஒரு 2 கிராம், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/2 கிராம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், இது வந்து மிளகுத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேங்காய் பால் பொடி, இது வந்து ஒரு 1/4 கிலோக்கு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து போட்டுக்கோங்க. 100 கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு ஹோட்டலில் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்குவாங்க. நான் கலர் போடல, நான் நேச்சுரலாக பண்ணுறேன். மஞ்சள் மட்டும் சேர்த்துக்குங்க, இது நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுருங்க. கருவேப்பிலைய பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தினா ரொம்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். வந்து மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் போடுற மசாலா தேங்காய் இதில் என்னமே போடக்கூடாது, அப்படியே டேரா போட்டுக்கணும். லைட்டாக போட்டு ரொம்ப அதிகமாக நெருப்ப விட லைட்டாக வச்சுக்கிட்டு இறாலை போட்டு ரொம்ப எண்ணெயை சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காம இதை நல்லா போட்டு கொதிக்க வரணும். இப்படி சாத்தே பண்ணணும் நல்லா பொறுமையா. இதே மெத்தட்ல வந்து சிக்கன் பண்ணலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து ரைஸு சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். இது வந்து ரொம்ப காரமும் இருக்காது, நார்மலா இருக்கும்.